ஓகே, காலேஜ்லாம் முடிச்சிட்டோம். இப்போது உன்னோட குயிக்காக உன் மேரேஜ் எப்படி நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, எப்படிலாம் பிளான் பண்ணீங்க அப்படின்னு ஒரு குயிக் 2 மார்க் கொஸ்டின். நான் சொன்ன மாதிரி ஜீவா ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதுக்கப்புறம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டில் பேசினோம். ஸோ ரொம்ப நல்லா போச்சு. ஏன்னா 2 பேர் வீட்லேயும் எந்த அப்போசிஷனுமே இல்லை. ஸோ நாங்கள் நினச்சதை விடவே கூலாக. அதுக்கப்புறம் என் அப்பா இறந்துட்டாரு. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் 2013 செப்டம்பர் 9. ஸோ 9/9/2013 அது வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி டே. ஸோ அன்றைக்கி மேரேஜ் ஆச்சு. ஸோ இது வந்து செகண்ட் பேர் இந்த கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஜோ அண்ட் ஜெயஸ்ரீ மேரேஜ். அதுக்கப்புறம் எங்களோட மேரேஜ் அப்படின்ற காரணத்தாலே எனக்கு தெரியல. அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் மாற்றி ஒரு 2 வாட்டி ஒவ்வொருத்தரையும் 2 வாட்டி கூப்பிட்டுருப்போம் கிளாஸில். ஸோ அதனாலேயே தெரில. கிட்டத்தட்ட வந்து 18 பேர் நம்ம கிளாஸ்லேருந்து வந்துருந்தாங்க மேரேஜ்க்கு. கேர்ள்ஸ் யாராலையுமே ஐ கெஸ் தே டிட்ன்ட் மேக் இட். பட் பசங்க எல்லாருமே வந்துருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 18 மெம்பர்ஸ். ஸோ இட் வாஸ் ரியலி அ வெரி சூப்பர். எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்கள் வெட்டிங் நான் வந்தோம். நாங்கள் ஐ திங்க் ஊட்டி போயிட்டு வந்தோம். ஊட்டி தானே பக்கம், தேனியிலேருந்து கொடைக்கானல் போயிட்டு வந்தோம். தட் இன்க்ளூட்ஸ் கௌதம். ஸோ யா, இட் வாஸ் வெரி குட். நல்ல சூப்பர். லைக் சம்மர் லைக் காலேஜுக்கு அப்புறம் மீட் பண்ண மாட்டோமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண மாட்டோமான்னு எங்கி இருந்த டைம்ல ஒரு சூப்பரான கெட் டுகெதர். ஸோ யா, கண்டிப்பாக இந்த டே இந்த மொமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தேங்க் பண்ணோம். ஏன்னா அது ஒரு பெரிய மேட்டர் தான். ஏன்னா அத்தனை பேர் வந்திருந்தது அப்படின்றது. ஸோ இட் இஸ் சூப்பர். ஓகே, கிரேட். யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. யூ ஆர் கோயிங் ஸ்ட்ராங். 11 இயர்ஸ் மேலையா? 11 இயர்ஸ் தானே? 11 இயர்ஸ் முடிஞ்சு. யூ ஆர் கோயிங் ஸ்ட்ராங். சரி, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காலேஜ் லைஃப் அப்படின்னு கேட்க சொல்லியிருக்கு சாட்ஜிபிடி. என்ன மிஸ் பண்ணீங்க காலேஜ்லேருந்து? காலேஜும் ஹாஸ்டல் லைஃப்லேருந்து என்ன மிஸ் பண்ணுறீங்க? என்ன மிஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஃப்ரீடம், நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஜாலியாக இருக்கிறது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜென்ரலாகவே ரொம்ப சோஷியலான கேரக்டர். ஸோ எக்கச்சக்கமாக பேசுவேன், ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, நிறைய பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். அது மிஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு லைக் எப்படி மாறிடுச்சுல லைஃபு. எல்லாரும் ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் இருக்காங்க. இப்போ நம்ம ஃபைனல் இயரில் ஃபேர்வெல் அப்போ நந்தா சொன்னான், நல்லா ஞாபகம் இருக்குது, எல்லோரும் பேசணும் ஸ்டேஜ்ல. நந்தா ஒரு பாயிண்ட் சொன்னான், நம்ம எல்லாம் இப்போ ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கோம், ஃபியூ இயர்ஸ் ஃப்ரம் நவ் நம்ம சந்திக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிரும். ஃபியூ டெக்கேட்ஸ் ஃப்ரம் நவ், அதாவது லைக் 1 or 2 டெக்கேட்ஸ் ஃப்ரம் நவ் நம்ம பேசக்கூட மாட்டோம். ஐ திங்க் இட்ஸ் ஒரு ரியாலிட்டி தான். இப்போ லைக் யாருமே பேசுறது இல்லை. நம்ம அந்த குரூப்பே செத்து கிடக்குது. அது ரிவைவ் பண்ணும். ஐ மீன் ஒரு ரீயூனியன் போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். பட் அட்லீஸ்ட் லைக் எப்படி இருக்கீங்க, கிரேட். யா, எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க. காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உனக்கு எப்படி ஷேப் பண்ணியிருக்கு? ஒரு அபிநயா, இப்போ ஒரு பெரிய ஹோம் மேக்கரில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு மதர், ஒரு ஒய்ஃபா, டிட் இட் இன்ஃப்ளூயன்ஸ் யூ? இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கலாம். அப்படி ஓகே, ஷேப் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக ஃப்ளெக்சிபிள். நான் ரொம்ப அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்வியஸ்லி அதுதான். நீ வந்து காலேஜ் முன்னாடி வந்து பேரண்ட்ஸோட தான் இருந்தியா? இல்ல, காலேஜ் முன்னாடி இல்ல, நான் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். சரி, ஓகே. பட் ஆப்வியஸா காலேஜ் ஹாஸ்டல்ன்றது 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து கண்டிப்பா பெட்டரா தான் என்ன ஷேப் பண்ணியிருக்கு. ஏன்னா அதுக்கப்புறமும் என்னோட அந்த ஜேர்னி ஆஃப் ரோமிங் அரவுண்ட்ன்றது நிக்கவே இல்லை. ஈவன் அன்டில் லாஸ்ட் 4 years முன்னாடி வரைக்கும் நான் அத்தனை ஸ்டேட்டு, அத்தனை ஊர், ஈவன் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயுமே இருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கிறது, பயங்கர ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது, எனி டைப் ஆஃப் ஃபுட்டுக்கு வந்து நம்ம செட் பண்ணிக்கிறது, நியூ ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்து ஈஸியாக மேக் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக எனக்கு காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இட் வில் ஆட். பிகாஸ் அதுதான் இருக்கிற லாங்கஸ்ட் டைம் ஸ்டேயிங் அவுட் ஆஃப் மை ஃபேமிலி. பட் யா, சூப்பர். யா, கிரேட் ஆன்சர். If you could go back to college நம்ம போயிட்டு ஏதாவது நான் ஒரு பண்ண விஷயத்த நான் வந்து வேற மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைச்சேன், என்ன விஷயம்? என்ன வேணா இருக்கலாம். காலேஜ் அது கண்டிப்பா ஒரு விஷயம் மாத்திருப்பேன். அது என்ன மாத்துவேன்னா, ஒரு குட்டி சர்க்கிளை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு அதையே சுத்தி அவங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இல்லாம எல்லாரோடையுமே பேசி அவங்களோட ஏன் அப்படி இதை நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா,
போஸ்ட் காலேஜ் தான் நான் அமிர்தம்மாளோட ரொம்ப ஃப்ரெண்டாங்க. அவ வந்து ஒரு அமேசிங்கான ஒரு பர்சன் அவ. ஸோ இது மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் நம்ம கிளாஸ்ல இருக்கா, இன்க்ளூடிங் இப்போ என்ன பாட்காஸ்ட் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க வா கௌதம். ஸோ கௌதமோடலாம் பேசினதே கிடையாது நான். பட் ஆனா பேசியிருந்தா இன்னும் கூட ஒரு நல்ல மெமரிஸோட வெளில வந்திருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் வந்து இப்ப வருது. ஏன்னா இந்த மாதிரி அந்த பீப்புளை பத்தி தெரியாமலே நிறைய பேர் இருந்தாங்கன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர்ல போய் ஒரு 4 பேர் புடிச்சுக்கிட்டு அந்த 4 பேர் மட்டும் தான் உலகம்னு நினைச்சு ஃபைனல் இயர் வரைக்கும் அவங்களோடயே இருந்த ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ஸோ அது கண்டிப்பா நான் மாத்திட்டேன். வாவ், எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப நான் வந்து கரெக்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே அந்த சர்க்கிள்குள்ளே இருந்து புடிச்சவங்கள தான் வெளிய வர நம்ம யாருமே ட்ரை பண்ணோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ அது கண்டிப்பா நான் மாத்திட்டேன். வாவ், ஓகே, சூப்பர். What lessons have you learned over the past 15 years that you wish you knew back then? 15 இயர்ஸா லேர்ன் பண்ணதுன்னா அது நிறைய இருக்கு. 15 இயர்ஸா நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கண்டிப்பா ஒரு விஷயம் கண்டிப்பா லேர்ன் பண்ணது சொல்றேன். 15 இயர்ஸா என்ன லேர்ன் பண்ணேன், நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய இந்த 5 நிமிஷத்துல கத்துக்கிறது வந்து நீ காலேஜ் முன்னாடியே லைக் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா நல்லா இருந்திருக்குமே அப்படி. காலேஜ் புரியல, திரும்ப क्वेश्चन. 15 இயர்ஸ்க்கு இப்ப இருக்கல, காலேஜ் முடிச்சு 15 இயர்ஸ் ஆகுது நமக்கு. இந்த 15 இயர்ஸ்ல ஏதாவது கத்துட்டு இருப்ப. இந்த லெசன் வந்து நம்ம ஏன் காலேஜ் போறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாம போச்சு, இதை நம்ம காலேஜ் யூஸ் பண்ணிருந்தா பயங்கரமா இருந்திருக்கு. காலேஜ்ல கண்டிப்பா கம்ப்யூட்டர் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாம்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கம்ப்யூட்டர் லேபுக்கு என்ன அனுப்பிச்சு விட்டுட்டு எனக்கு எது உண்மையாவே மவுஸ் கீபோர்ட்லாம் எதுவுமே ஆப்ரேட் பண்ண தெரியல. ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டே கிடையாது. அது நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண. ஆனந்த் ஷோப் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற பட்டன் கூட எனக்கு எப்படி பிரஸ் பண்ண. அப்புறம் எப்படி நீ என்ன தைரியத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போற? நான் வந்து பயோடெக்னாலஜி குரூப், அதனால எனக்கு அத பத்தி ஐடியாவே கிடையாது. எங்க அம்மா வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதோ கம்ப்யூட்டர் சயின்ஸா ஈஸின்னு எங்க அம்மாக்கு யாரும் தப்பா நியூஸ் கொடுத்து என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமிச்சிட்டாங்க. அது கண்டிப்பா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது கோர்ஸாவது எடுத்துட்டு வந்திருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் மித்தபடி 15 இயர்ஸ்லனா வேர்ல்ட் இஸ் சோ பிக் அண்ட் தேர் இஸ் சோ மச் டு லேர்ன். கண்டிப்பா நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிருக்கலாம், சும்மா ஃபன் மட்டுமே பண்ணாம. ஓகே, யா, சூப்பர். ஓகே, ஓகே, சூப்பர். லைக் இந்த காலேஜ் ஜேர்னி, அதுக்கப்புறம் போஸ்ட் காலேஜ் திங்ஸ் நீ பண்ணது எல்லாமே ஐ திங்க் நான் நிறையா புதுசாக கற்றுட்ருக்கேன். உன்னை பற்றி லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். கடைசியாக லைக் க்ளோசிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபைனல் தாட்ஸ் பண்ணலாம். இந்த செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம காலேஜில் ஐ டோன்ட் திங்க் நம்ம எதுவும் பேசிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம எதா பேசணுமா? உங்ககிட்ட பேனா கூட வாங்கிக்க மாட்டேன், பேனா போட்டு அப்படின்னு. நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் ஏதோ என்கிட்ட அந்த ரெக்கார்ட் புக் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க, பார்த்து வர எழுது. அது கூட நான் வாங்குவேன். அது கூட நீ வாங்குன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. சோ அந்த 3 கௌதம்ல நீ ஒரு என்னைய பத்தி நீ உனக்கு என்ன தாட்ஸ் இருந்துச்சு அப்ப காலேஜ்? அப்ப தாட்ஸே இல்ல அப்படின்ற மாதிரியா? டு பி ஃபிராங்க் வந்து தாட்ஸே இல்ல. ஆனா அடிக்கடி கேக்குற ஒரு பேர் வந்து, ஏன்னா வா கௌதம் அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. அந்த விஏ வந்து வா வான்னு ஏதோ பேசுவாங்க. சோ அப்படி ஒரு கேரக்டர் இருக்கேன்னு எனக்கு தெரியும். பட் கண்டிப்பா வேற உன்னை பத்தி குட்டாவும் எதுவும் இல்ல, பேடாவும் எனக்கு எதுவுமே இருந்தது. அது நான் குட்டாவே எடுத்துக்கிறேன் என்னை பத்தி. நம்ம வந்து காலேஜ் அதுக்கப்புறமா நம்ம வந்து ரேண்டமா ஐ திங்க் அட்லாண்டால மீட் பண்ணோம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். அட்லாண்டால. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் வந்து Facebookல டச்ல இருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமா, ஏதாவது எப்படி இருக்க, ஏனா உன்னோட சோஷியல் ஸ்கில்ஸ் வச்சு எப்படி இருக்கன்னு எல்லாத்தையும் நான் கேட்பேன். அதே மாதிரி நீ மேரேஜ்க்கு வந்திருந்த. கரெக்ட். சோ அது ஒரு விஷயம். சோ ஆப்வியஸா மேரேஜ்க்கு வந்த 18 பேருமே they had some special place in my heart. ஏனா கண்டிப்பா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க. ஓகே, அந்த 18 பேரும் லைக் போடுங்க வீடியோக்கு. அதனால நான் வந்து அதுக்கப்புறம் டச்ல இருந்தேன். உங்க கூட Facebookல பேசுவேன். அதுக்கப்புறம் US போனேன், எனக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஹாய் பாய்ல நான் பேசுவோம். கரெக்ட். யா, ஸோ நம்ம அட்லாண்டால மீட் பண்ணோம். அதுக்கப்புறமா நான் நியூ ஜெர்சி மூவ் ஆயிட்டேன், ஜீவாவும் நியூ ஜெர்சி மூவ் ஆயிட்டான். ஸோ நீங்களும் எல்லாம் வந்து நியூ ஜெர்சி மூவ் ஆயிட்டீங்க. நம்ம இப்போ ஒரு என்ன 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமா? நியூ ஜெர்சில இருக்கோம். எஸ். இப்போ என்ன தாட்ஸ்? இவன் இந்த மாதிரி ஆளு, இந்த மாதிரி பையன், நம்ம நல்ல வேலை இவன் கூட ஃப்ரெண்டா இல்ல காலேஜ்ல அப்படின்னு நினைக்கிறியா? இல்ல ஹே இவன் கூட ஃப்ரெண்டா இருந்திருக்கலாமே, ஜாலியான காயா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறியா? கண்டிப்பா உன்னோட ஃப்ரெண்டா இருந்திருக்கலாமே, ஜாலியான காய் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒண்ணு வந்து 2 பேரும் ஃபெப் பர்த்டே.
ஸோ எனக்கு அது எப்பவுமே ஒரு இம்ப்ரெசிவான விஷயம். ஏன்னா எல்லா ஃபெப் பர்த்டேஸுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம கிளாஸ்ல இருக்க எல்லா ஃபெப் பர்த்டேஸ் இன்க்ளூடிங் கோகுல்நாத்தோட பர்த்டே ஃபெப் தான், திவ்யாவோட பர்த்டே ஃபெப் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபெப் பர்த்டேஸ், தீரஜ் குமாரோட பர்த்டே ஃபெப் தான். அந்த மாதிரி நிறைய ஃபெப் பர்த்டேஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ எனக்கு எப்பயுமே அந்த 9 நம்பர்ஸ் மேலே எப்பயுமே எனக்கு ஒரு தனி ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஆப்வியஸ்லி உன் பர்த்டே ஃபெப் 18. ஸோ அதனால ஐ ஃபெல்ட் இட். அதே மாதிரி கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருந்துக்கணும்னு ஏன் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன் அப்படின்னா, you truly care for people. So சரி, ஓகே. I felt it. Thank you. அது ஒரு ரீசன். மித்தபடி இது பாரு, இந்த மாதிரி உட்கார வச்சு மொக்கையா 1 மணி நேரம் கொஸ்டின் கேட்குற, இதுக்கு மேல என்ன வேணும்? ஸோ கண்டிப்பா ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பேன். ஐ மீன் இருந்திருக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். எக்ஸலென்ட். ஓகே, என்னோட பாட்காஸ்ட்னால இதெல்லாம் நானா ஆட் பண்ணிருக்கேன். க்ளோசிங் क्वेश्चंसல வந்து what are your hopes and goals for future both personally and professionally? Goals for future. ஆமா, என்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறேன்? And personally, professionally கூட ஆன்சர் பண்ணா பண்ணலாம், இல்ல மட்டும் personally. Professionally at this stage of life ஒரு 14 years வர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிரேக்கே எடுக்க கூடாதுன்னு எப்பயுமே நினைச்சிருக்கேன் நான் லைஃப்ல. அது மெட்டர்னிட்டியா இருக்கட்டும், ரீலோகேஷனா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், கரியர்ல கேப் வந்துட கூடாதுன்றதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு. அது கண்டிப்பா ஐ கண்டினியூ நினைக்கிறேன். 45 இயர்ஸ்ல ரிட்டையர் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட்ல ஒரு இது வச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னும் கரெக்டாக 10 வருஷம் தான் இருக்குது. அடுத்தது வந்து பர்சனல் க்ரோத் அப்படின்னா ஆப்வியஸாக என் பையன் தான் எனக்கு எல்லாமே. ஸோ என்னை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே எனக்கு தெரியும். ஸோ அவன் வந்து ராஜலட்சுமி இல்லாமல் உண்மையான ஆர்இசி போகிற அளவுக்கு அவன் ப்ரிப்பேர் பண்ண. ராஜலட்சுமி என்ன குறைச்சல் நீ? உன்னை மாதிரி ஒரு சூப்பர் கேரக்டர் ஷேப் அப் பண்ணிருக்கு. அதில் என்ன போகாம சொல்கிறேன். பட் ராஜலட்சுமியோட பிரின்சிபல் ஆவான், ஒரு இதாவான்னு சொல்லு. அவனை ஷேப் பண்றதா என்னோட ஃபியூச்சர் கோல்ஸ். எக்ஸலென்ட். வாவ். ஒரு ஐ திங்க் ஹி ஹஸ் a very good mom. இன்னொரு க்ளோசிங் क्वेश्चन என்னன்னா, எனி அட்வைஸ் ஃபார் கரண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? ஐ மீன் யார் கேட்க போறா காலேஜ், சும்மா சொல்லு, என்ன அட்வைஸ் சொல்லி. உனக்கு எவனா கேட்பால ரேண்டமா போர் அடிச்சு யூடியூப்ல நைட்டு செமஸ்டர் எக்ஸாம் படிக்காம எவனோட தெரியுமா அவனுக்காக சொல்லு. கரண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா வந்து திஸ் இஸ் த ஸ்டேஜ். ஏன்னா எல்லாருமே அந்த டீனேஜ் டைம்ல இருக்கிற ஒரு ஸ்டேஜ்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே லவ், பிரேக்கப் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும். லவ் நடந்தாலும் ஓகே தான், பிரேக்கப் நடந்தாலும் ஓகே தான். கூலா எடுத்துட்டு ஃபன்னா வச்சுட்டு அந்த 4 இயர்ஸுமே மெமரபிளா எடுத்துட்டு போகணும் அப்படின்றது தான் என்னோட அட்வைஸ். ஏன்னா எந்த இடத்துல பிரேக் ஆனாலும் யூஆர் லூசிங் ஹோல் இயர். ஸோ வந்து அது யாருமே அந்த 4 இயர்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா 4 இயர்ஸ்மே ரொம்ப கைஸ் கேட்டிருந்தீங்கன்னா ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறியா லிஸ்னர்ஸ்க்கு? கண்டிப்பாக நம்ம காலேஜ் பசங்க தான் முக்கால்வாசி லிஸ்னர்ஸாக இருப்பாங்க. ப்ளஸ் ஸ்பெசிஃபிக்லி நம்ம கிளாஸ் பசங்க தான் முக்கால்வாசி லிஸ்னர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்காக என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறேன்? மெசேஜ்லாம் ஒன்றுமே இல்லை. லவ் யூ ஆல். யார் ஏதாவது யாரையாவது ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா நான் 4 இயர்ஸ் சாரி. பட் ஐ லவ் யூ, லவ் எவ்ரிபடி. அவங்க கூட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எப்படி பண்ணலாம்? என்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். ஃபேஸ்புக்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்க? அது மட்டும் நான் இன்னும் ஓல்டு இதில் தான் இருக்கேன். பட் இன்ஸ்டாகிராம் நிறைய இதில் they can connect. பட் அதை தாண்டி நீ வந்து RECCSCA குரூப்லேருந்து கலந்து வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். உன்னை திரும்ப ஆட் பண்ணி கனெக்ட் பண்ணலாமா இல்லை எப்படி? உனக்கு அதில் திரும்ப வர விருப்பம் இருக்கா இல்லையா? எனக்கு தட்ஸ் ஃபைன். கனெக்ட். ஓகே. அட்மின்ஸ் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சொல்லி ஆட் பண்ணி விடுங்க. கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரேப் அப் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த என் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வரணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. வரணும்னு நினைச்சதுலாம் இல்லை, நானும் மிரட்டி வரச்சேன். பட் இவ்வளோ ஃபன்னாக போகும் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. நான் 15 இயர்ஸ் கழிச்சு திரும்ப ஒன்று பண்ணலான்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நம்ம இன்னொரு எபிசோட் பண்ணுவோம். நீ விட்டு போன கதையெல்லாம் இருக்கும், அதை கண்டிப்பாக நம்ம பேசுவோம். இதே மாதிரி நிறைய கெஸ்ட் வரணும்னு எனக்கு ஆசை. ஹோப்ஃபுல்லி we'll try to pull in. So looking forward for Ajitha. அஜிதா என் பேரை நாமினேட் பண்ணிட்டா. ஸோ கண்டிப்பாக நீ கேட்டுட்டு தான் நினைக்கிறேன். எனக்கு டெக்ஸ்ட் பண்ண, வாட்ஸ்அப் பண்ண, ஏதாவது பண்ணு. வித் கனெக்ட் அண்ட் வீடியோ செஷன். வேறு ஏதாவது ஐநோ க்ளோசிங் சார் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனிதிங் எல்ஸ்? கண்டிப்பாக அவ்வளோதான். போய் தூங்குது அப்படிங்க. Bye guys. ஓகே, குட் நைட். தேங்க்ஸ் கைஸ். இதே மாதிரி நிறையா எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணலாம். நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். பை.